கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு செமையான எபிசோட் வந்துட்டுனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ரொமோஷனுக்கு நம்மளோட சேனல் தேவைப்பட்டதுன்னா நம்மளோட சேனலுக்குள்ளே கான்டாக்ட் டீட்டெயில் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மருது என்ன பண்ணுறாரு, அந்த கார்த்தி அங்கே வந்துட்டான் போல இருக்குது அப்படின்னு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனை அடித்து நொறுக்குங்க, வர விடாமல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மருதோட ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே இருக்கிற வார்ட் பாய் வேஷத்தில் இருக்கிற ஒருத்தரை பாத்ரூம் போயிட்டு வெளியே வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே டிரைவராக இருப்பார் ஒருத்தர். அந்த ஆம்புலன்ஸில் பிரியா கூட்டிகிட்டு வர அந்த ஆம்புலன்ஸோட டிரைவராக இருக்கிறவனை நம்மளோட மருதோட ஆள் என்ன பண்ணுறாரு, அடிச்சிடறாரு. கட்டையில் அடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ஏறி மருதோட ஆள் ஏறி பார்த்திங்கன்னா அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு முன்னாடி வேறு இடத்துக்கு போவாங்க. அதாச்சும் மண்டபத்துக்கு போகாமல் பிரியாவை பார்த்திங்கன்னா வேறு ரூட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. கார்த்தி அலைஞ்சிட்டு இருப்பார் தேடி. அப்போ என்ன நீங்கள் வேறு எங்கேயோ போயிட்டாங்க போல இருக்குது, நான் சொன்ன இடத்துக்கு போகாமல் வேறு எங்கேயோ போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க சிஸ்டரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்தி அந்த ஆம்புலன்ஸ் முன்னாடி வண்டி எடுத்துகிட்டு விட்டுருவார். அதாச்சும் அவரோட காரை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவார். ஆம்புலன்ஸ் வேறு எங்கேயோ போகுது, தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு என்ன பண்ணுவார், ஆம்புலன்ஸ் முன்னாடி காரை நிறுத்திட்டு அங்கே ஆளுங்கள்லாம் வருவாங்க. அவங்கக்கிட்ட கார்த்தி சண்டை போட்டு பிரியாவை பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு ஆதாரத்தை சொல்கிறதுக்கு வருவாங்க. முருகன் கிட்ட பார்த்திங்கன்னா வாக்குமூலம் வாங்கிடுவார். ஃபோனில் எதுக்கோ தேவைப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் வாங்கிடுவார். ஏன்னா பிரியா வச்சு கண்ணு முழிச்சு ஒரு அளவுக்கு நல்லபடியாக இருக்காங்க. ஆனால் முருகன் ரொம்பவே சீரியஸாக இருக்கிறதுனால அவர்கிட்ட வாய் வாக்கா, அதாவது ஃபோனில் ஆதாரத்தை வாங்கிட்டு எடுத்துகிட்டு வருவார். இப்போ பார்த்திங்கன்னா கார்த்திக்கு 2 ஆதாரம் கிடச்சிருக்கு. ஒரு வேளை முருகன் சொல்கிறத நேரில் நம்பலினாலும் பிரியாவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அதே மாதிரி முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் பாஸ் ரெட்டு தான் இவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். இவர் ஒரு நெட்வொர்க் வச்சு நடத்துகிறாரு. இந்த மாதிரி பொண்ணுங்க வீடியோவெல்லாம் நாங்கள் எடுத்து அவருக்கு அனுப்புவோம். அதை வச்சு அவங்க அப்பா அம்மா கிட்ட பணம் பறிப்பார். அது மட்டும் கிடையாது, அவரோட டீட்டெயில் எல்லாமே நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் என்கிட்ட ஆதாரப்பூர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கார்த்திக் சொல்லிடுவார். முருகன் இப்போயாச்சும் நான் திருந்தணும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் செஞ்ச பாவம் தான் இப்படிலாம் எனக்கு ஆகுது அப்படின்ற மாதிரி கார்த்திகிட்ட வீடியோ ஆதாரமாக எடுத்துப்பார். கார்த்தி அதை சொல்லிடுவார். கார்த்தி நேராக என்ன பண்ணுவார், எல்லாரையும் அடித்து நொறுக்கிட்டு நம்மளோட பிரியாவை அங்கே ஸ்ட்ரக்சரில் கூட்டிகிட்டு ஆதாரம் சொல்கிற நிலைமையில் இருக்கிறவங்கள கையிலையும் ஒரு ஆதாரம் வச்சுருக்காரு ஃபோனில், அதையும் எடுத்துகிட்டு கல்யாணத்தை நிறுத்துவார். சாமுண்டீஸ்வரி உடனே உனக்கு என்ன அறிவு இல்லையா, எதுக்கோசம் இந்த கல்யாணத்தை நிறுத்துற, உனக்கு இதே வேலையாகவே போச்சு, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நீ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அப்போ ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறமேட்டு இந்த கல்யாணம் நடக்கணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்வார். அப்போது பார்த்திங்கன்னா, அப்படி என்ன நீ பெருசாக சொல்லிட போகிற சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் மாப்பிள்ளை மருது இருக்காரு, அவர் ஒரு தப்பானவர்னு சொல்லும்போது நம்மளோட சந்திரகலாவோட நடுவில் வந்துடுவார். இங்கே பாரு, தேவையில்லாமல் எங்கள் மாப்பிள்ளையை பற்றி பேசி இந்த கல்யாணத்தில் நிறுத்தலான்னு மட்டும் பார்க்காத, உனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது தான் பிடிக்காத தானே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போது எனக்கு ஒன்றும் ஆதாரங்கள் இல்லாமல் கிடையாது, கையில் ஆதாரம் 2 ஆதாரத்தை வச்சுட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போது பிரியா சொல்லுவாங்க, மேடம் இவன் தான் என்ன ஆக்சிடெண்ட் பண்ணான், அது மட்டும் இல்லாமல் இவன் ரொம்பவே ஃப்ராட் மேடம், இவனை தயவுசெய்து கல்யாணம் பண்ணி கொடுத்துறாதீங்க உங்கள் பொண்ணுக்கு, இவன் ஒரு தப்பானவன், ஒரு பொண்ணுங்களை வீடியோலாம் எடுத்து அதை அவன் நெட்வொர்க் மாதிரி வச்சு நடத்திட்டுருக்கான். அந்த வீடியோவை வச்சு அவங்க அப்பா அம்மாவை பயம்புறுத்தி பணம் பறிச்சிட்ருப்பான். அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் இவன் பண்ணிகிட்ருக்கான். நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை இவன் வீணாக்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நிறைய குடும்பத்தில் இருக்க ஆளுங்களே அந்த பொண்ணுங்களோட வீடியோவை வச்சு மிரட்டி இறந்து கூட போயிருக்காங்க. இவனுக்காக அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்க, என்னையே இவன் அந்த ஆதாரத்தை எனக்கு கிடச்சி நான் இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போனேன், இவன் என்னை ஆக்சிடெண்ட் பண்ணிட்டான், ஆக்சிடெண்ட் பண்ணதுனால நான் இத்தனை நாள் கோமா ஸ்டேஜில் இருந்து இப்போ தான் கார்த்தி சார் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராரு அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லுவாங்க. ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் காமிப்பாங்க.
அது மட்டும் இல்லை முருகன் சொன்ன அந்த விஷயத்தையும், அதாச்சும் முருகன் வந்து இந்த மாதிரி நெட்வொர்க்கில் வந்து நான் வந்து வேலை செஞ்சேன் எங்கள் பாஸ் கிட்ட, எங்கள் பாஸ் பேர் வந்து மருது கிடையாது, என் நெட்வொர்க்கில் எங்கள் பாஸ் பேர் வந்து ரெட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து நம்மளோட மருது என்ன பண்ணுவார், அத்தை இவங்க பொய் சொல்கிறாங்க நம்பாதீங்க, இவங்க வந்து வேணுமனே என் மேலே பழி போட்டு கல்யாணத்தை நிறுத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே போலீஸ் வந்து வருவாங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறம் எல்லா உண்மையும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி புரிய வைப்பாங்க. ஏன்னா கார்த்தி சொன்னாதான் வந்து சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கோசம் தான் இவன் வந்து தேவையில்லாமல் ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. போலீஸே வந்து எல்லா ஆதாரத்தையும் வந்து முருகன் சொன்ன வச்சிருக்க ஆதாரம் எல்லாத்தையும் சாமுண்டீஸ்வரி கிட்ட காமிச்சு இப்போ உடனடியாக நாங்கள் இவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி சொன்னதை வச்சு மட்டும் இல்லை, போலீஸ் வந்து முருகன் வச்சுருக்க ஆதாரத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு நிரூபித்ததுக்கப்புறம் தான் சாமுண்டீஸ்வரி முழுசாக வந்து இதை வந்து நம்பினாங்க. ஸோ இந்த கல்யாணம் வந்து கார்த்தி ஆதாரத்தை சேகரித்து கூட்டிகிட்டு வந்து சொன்னதுனால நின்று போயிருக்கு. அதே மாதிரி மருதுவோட கொட்டுலாம் வெளியே போயிருக்கு. மருது வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது சாமுண்டீஸ்வரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறாங்களா, கல்யாணத்தை ஆல்ரெடி நிப்பாட்டி தான் ஆகணும், ஏன்னா மருது ஒரு குற்றவாளி, ஒரு தப்பானவன் அப்படின்றது தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை நம்ம பொண்ணுக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டாவது கார்த்தி வந்து தாலி கட்டுவாரா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. சாமுண்டீஸ்வரி வாயால் கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டாங்க கார்த்தி நீ போய் தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை ஜனங்களோ இல்லை ராஜராஜனோ சொன்னால் மட்டும்தான் உண்டு. அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி நோட்டீஸில் ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தி அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு எதனா வந்து கார்த்தி வந்து நான் தான் ராஜா சேதுபதியோட பேரன் சொல்லிட்டு போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனும் யாரோ ஒருத்தவங்க தாலி கட்ட வைப்பாங்களா என்னன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.